ஹாய் ஃப்ரெண்ட், வெல்கம் பேக் டு பிஜிஎம் விவர்ஸ். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, என் பையன் பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் வந்து வீட்டில் செலிப்ரேட் பண்ணல, பீச்சில் போய் செலிப்ரேட் பண்ணலாம் பாப்பா கேட்டுகிட்டே இருந்தால், அதால் தான் பீச்சுக்கு கிளம்பிட்டோம். பீச்சில் போய் செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு எப்போவுமே வீட்டில் தான் கேக் வெட்டி கிராண்டாக பண்ணுவோம். இந்த வாட்டி சரி ஓகே, அன்றைக்கி வேறு பாப்பா பிறந்திருக்கு, எல்லோரும் அங்கங்கே இருக்கிறதால பீச்சில் நம்ம 3 பேரும் மட்டும் போய் பீச்சில் கேக் கட் பண்ணலான்னு சொல்லிட்டு போயிட்டுருந்தோம். நாங்கள் ஒரு 5:30 அதுக்கு மேலே தான் கிளம்பவே ஆரம்பித்தோம். போகிற வழி ஃபுல்லாக டிராஃபிக் தான். எல்லா டிராஃபிக்லேயும் மாட்டிட்டு தான் நாங்கள் போய் பீச்சில் சேர்ந்தோமே. நாங்கள் போய் சேரவே 7:30 மணி ஆயிடுச்சு. நாங்கள் நார்மல் டைமில் போனால் ஒரு அரை மணி நேரத்தில் போயிடுவோம். குரோம்பேட்லேருந்து போனால் இப்போ ரொம்ப லேட் ஆகிடுச்சு எங்களுக்கு. சரி ஓகே ஃபைன்னு சொல்லிவிட்டு அங்கே போயிட்டு வண்டியை பார்க் பண்ணிவிட்டு, எப்போவுமே பார்க்கிங் காசு வாங்குவாங்க, கேஷ் வாங்குவாங்க. இன்றைக்கி மண்டேனால் கூட்டமும் அதிகமாக இல்லை, அதாவது பார்க்கிங்கும் காலியாக இருந்தது. வண்டி விடவே இடமா இருக்காது சாட்டர்டே சண்டே வந்தால். இப்போ காலியாக தான் இருந்து நாங்கள் அடிக்கடி இந்த பீச்சுக்கு வரோம். நாங்கள் எப்போனா வெளியே போகணும் எங்கள் மைண்ட் செட் தோணுனாலே நாங்கள் ஃபஸ்ட்டு தோன்ற ப்ளேஸ் இதுவாக தான் எங்களுக்கு இருக்கும். பெசன்ட் பீச் போகலாம், சரி ஓகே. ஈவினிங் ஒரு 4:30 அந்த மாதிரி தான் பிளான் பண்ணுவோம். உடனே கிளம்பிடுவோம். நாங்கள் வந்துட்டு இங்கே ரிங் போட்டு கேம்லாம் இருக்குது, அதெல்லாம் விளையாடிட்டு ஜாலியாக இருந்துட்டு போவோம். இந்த ரிங் போட்டு விளாட்ற கேம் எங்கள் வீட்டில் நிறைய சேர்ந்து போயிருக்கு. வீடு ஃபுல்லாக அதுதான் இருக்குது. இந்த உப்புச்சாடி அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. 50 ரூபா கொடுத்து ரிங் போட்டு நிறைய வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். நாங்கள் மண்டே போனதால் கூட்டம் ரஷ் அவ்வளோவா இல்லை, கொஞ்சம் காலியாக தான் இருந்தது. கடைகளும் அவ்வளோவா இல்லை, எப்போவுமே நிறைய கடை இருக்கும். அப்புறம் கேக் வெட்டலான்னு சொல்லிவிட்டு அவரே மண்ணெல்லாம் குவிச்சு கேக் வச்சு, எனக்கு இப்போ சாங் பாடுங்க அப்படின்னு சொல்லி அவனே கிளாப் பட்டி பண்ணான். அதுக்கப்புறம் கேக் வெட்டிட்டு அங்கே இருந்த குழந்தைங்க எல்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. எல்லாேருக்கும் கேக் பீஸ் பண்ணி எல்லாேருக்கும் கொடுத்துட்டு வந்துட்டோம். இந்த வாட்டி தான் ஃபஸ்ட் டைம் பீச்சில் போய் வெட்டுறோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பாப்பாவுக்கும் ரொம்ப ஜாலியாக இருந்தது. கேக் வெட்டி எனக்கு ஊட்டி விட்டா, அவங்க அப்பாவுக்கு ஊட்டி விட்டா. ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருந்தோம். வாங்க வாங்க. ஹாப்பி பர்த்டே. அவங்க மாமாவும் அவங்க தாத்தாவும் வந்துட்டு இருந்தாங்க. வந்துட்டு கிஃப்ட்டு கொடுத்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இவனுக்கு கிஃப்ட்டுனால் ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே கிஃப்ட்டுங்க பர்த்டே எப்போ வருது, கிஃப்ட் வேணும் கேட்டுக்கிட்டே இருப்பான். அவங்க மாமா சர்ப்ரைஸாக எடுத்துன்னு வந்தாலும் ரொம்ப குஷி தாங்கலை. ரிமோட் கார் தான் அவங்க மாமா கொடுத்தாங்க. பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான். எடுத்து பிரித்து பார்த்துட்டு எப்படி ஃபிட் பண்ணோம் எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க மாமா கிட்டே கேட்டு அவங்க மாமாவும் அவனும் சேர்ந்து ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரையல் பார்த்து ஓட்டிகிட்டு இருந்தாங்க. அதை வைக்கவே இல்லை கையில். அதுக்கப்புறம் தான் நாங்கள் பீச்சுக்கு போனோம். வாடா பீச் போனோம் சொன்னோம். வண்டி ஓட்டிகிட்டே இருந்தான் ஃபுல்லாக. ரொம்ப என்ஜாய் பண்ணான். கூட சேர்ந்து அவங்க மாமாவும் ஓட்டிகிட்டு இருந்தாங்க, அவனும் ஓட்டிகிட்டு இருந்தான். அவங்க மாமா சொல்லி கொடுத்துருந்தாரு இந்த மாதிரிலாம் ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி தான் சொல்லி கொடுத்தாங்க. கேட்ச் பண்ணிவிட்டு மறுபடியும் அவனே ஓட்ட ஆரம்பித்தான். வீட்டில் ஃபுல்லாக அதுதான் நைட் ஃபுல்லாக விளையாடிட்டு இருந்தாங்க. உடனே அவங்க தாத்தா கிஃப்ட்டு கொடுத்தாங்க. அவங்க தாத்தா கிஃப்ட்டையும் பிரிச்சுட்டு என்னென்னு பார்த்துட்டு அவங்க தாத்தா வந்து பபுள்ஸ் வெட்டுற அந்த ரிமோட்டு அந்த மாதிரி தான் கொடுத்தாங்க. அதையும் பார்த்துட்டு கிஃப்ட் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் கிஃப்டாக வந்தது. நாங்கள் வந்து நேற்றே அவனுக்கு சரவணா ஸ்டோர் கூட்டி போய் அவனுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டோம். அவன் கூட இருந்ததால் எதுவுமே தெரியாமல் வாங்கி கொடுக்க முடியல. அவனுக்கு தெரியாமல் ஒன்றே ஒன்று மட்டும் வாங்கணும், பாக்ஸு. அதையும் அவன் கண்டுபிடிச்சிட்டான். பார்த்துட்டியா நீ?
அவனுக்கு தெரியாமல் தான் பில் போட்டு வாங்கினோம். எப்படி கண்டுபிடிச்சான்னு தெரில, பாக்ஸுன்னு சொல்லிட்டான். ஏன்னா அவன் ரொம்ப நாளாக பாக்ஸ் வேணும், பாக்ஸ் உடஞ்சிச்சு கேட்டிருந்தான். அதால் அதுதான் வாங்கியிருப்பேன் கெஸ் பண்ணி சொன்னானான்னு தெரியல. அவன் கண்டுபிடிச்சி பாக்ஸுன்னு சொல்லிட்டான். யார் கொடுத்த கிஃப்ட்டு பிடிச்சிருக்குன்னு கேட்டால் மாமா கொடுத்த கிஃப்ட்டு தான் பிடிச்சிருக்குன்னு சொன்னான்.